ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சவுதி அரேபியாவில் போய் நம்ம வேலை செய்யணும்னா இந்த அப்சர்வ் அக்கௌண்ட்ன்றது ரொம்பவே முக்கியமானது. இந்த அப்சர்வ் அக்கௌண்ட்டை பற்றி தெரியாமல், இந்த அப்சர்வ் அக்கௌண்ட் இல்லாமல் நம்மளால் சவுதி அரேபியாவில் போய் வேலை செய்ய முடியாது. இந்த அப்சர்வ் அக்கௌண்ட் தொடர்பாக ஒரு சில அப்டேட்டுகளையும் ஒரு சில விதிமுறைகளையும் கொண்டு வந்திருக்காங்க சவுதி அரசாங்கம். அதை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்சர்வ் அக்கௌண்ட்ன்றது சவுதி அரசு வழங்கும் ஒரு அதிகாரப்பூர்வ ஆன்லைன் போர்ட்டல். இதில் மொபைல் அப்ளிகேஷனும் இருக்குது. வெளிநாட்டவராக இருந்தாலும் சரி, இல்லை சவுதி சிட்டிசனாக இருந்தாலும் சரி, சவுதி கவர்மெண்ட்டோட எல்லா சர்வீஸையும் இந்த அப்சர்வ் அக்கௌண்ட் வழியாக ஈஸியாக பயன்படுத்திக்க முடியும். இந்த அப்சர்வ் அக்கௌண்ட் மூலமாக செய்யப்படும் முக்கியமான வேலைகள் என்னென்னா, உங்களோட இகாமா ரினியூவல் ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம், ஃபேமிலி விசிட் விசா அப்ளை பண்ணுறதோ எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதோ பண்ணிக்கலாம், எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசாவில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். மேலும் நம்மளோட டிராஃபிக் ஃபைன்ஸ் செக் பண்ணிக்கலாம், அரூப் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம், ஸ்பான்சர் ரிலேட்டட் சர்வீஸ், வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் அப்டேட், டிரைவிங் லைசன்ஸ் ரினிவல், இது எல்லாமே நம்ம அப்சர்வ் அக்கௌண்ட் மூலமாக செக் பண்ணிக்கலாம். அதாவது இந்த அப்சர்வ் அக்கௌண்ட் இல்லாமல் சவுதியில் எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு சொல்ல வராங்க. இந்த அப்சர்வ் அக்கௌண்ட்டில் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் மற்றும் ஜவாத் என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்கன்னா, எல்லா வெளிநாட்டவருக்கும் அப்சர்வ் அக்கௌண்ட் தனித்தனியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடிலாம் வெளிநாட்டவர் ஸ்பான்சர் அக்கௌண்ட் மூலமாக தான் எல்லா வேலையும் செஞ்சு வந்தாங்க. ஆனால் இனிமேல் ஒவ்வொரு வெளிநாட்டவருக்கும் தனிப்பட்ட அப்சர்வ் அக்கௌண்ட் இருக்கணும். அவங்களோட மொபைல் நம்பர், இகாமா டீட்டெயில்ஸ், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களோட பேரில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்சர்வ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா மொபைல் நம்பர் தேவைப்படும். மொபைல் நம்பரும் வெளிநாட்டவர் அவங்களோட பேரில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டவர் ஸ்பான்சர் இல்லாட்டி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பேரில் இருக்க மொபைல் நம்பரை வச்சு அப்சர்வ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா இனிமேல் லாகின் பண்ணுறப்ப பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வெளிநாட்டவர் ஒவ்வொருவரும் உங்களுக்கான மொபைல் நம்பரை வாங்கிக்கோங்க. அந்த மொபைல் நம்பர் கூட அப்சர்வ் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டவரோட அப்சர்வ் அக்கௌண்ட் ஒரு சில காரணங்களால் பிளாக் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னா, தவறான அப்சர்வ் அக்கௌண்ட் பாஸ்வேர்டை பலமுறை டைப் செஞ்சால், இகாமா ரினியூவல் செய்யாமல் டிலே ஆகினா, அரூப் ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆனால், ஃப்ராட் அல்லது இல்லீகல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டால் உங்களோட அப்சர்வ் அக்கௌண்ட் பிளாக் ஆகும் நிலைமைக்கு கூட வரலாம். ஒன்ஸ் பிளாக் ஆயிடுச்சுன்னா சவுதி கவர்மெண்ட்டோட எந்த சர்வீஸும் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. பிளாக் ஆன அக்கௌண்ட்டை ரீஆக்டிவேட் பண்ண நீங்கள் ஜவாதத் ஆஃபீஸுக்கு தான் போகணும். இந்த அப்சர்வ் அக்கௌண்ட்டு ஏன் வெளிநாட்டவருக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்கன்னா, இகாமா எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த அப்சர்வ் அக்கௌண்ட் ரிமைண்டர் வரும். எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசாவில் இஷ்யூ இருந்து அதை கிளியர் பண்ணாமல் சவுதியை விட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா பிளாக் லிஸ்ட்டுன்னு மார்க் ஆகும். டிராஃபிக் வயலேஷன் ஃபைன்ஸு உடனே தெரியும். அரூப் ஸ்டேட்டஸை நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். ஃபேமிலி விசா சர்வீஸ் அனைத்தும் இந்த அப்சர்வ் அக்கௌண்ட் மூலம் தான் நடக்கும். இந்த அப்சர்வ் அக்கௌண்ட்டை நம்ம கவனிக்கலாட்டி நமக்கு ஃபியூச்சரில் பெரிய பிரச்சனையாகும். அப்சர்வ் அக்கௌண்ட்டோட மொபைல் அப்ளிகேஷன்லையும் ஒரு சில அப்டேட்டுகள் கொடுத்துருக்காங்க. இகாமா உங்கள் கையில் இல்லாட்டி இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி டிஜிட்டல் ஐடி கார்டாக நம்ம காட்டலாம். வாலெட் சிஸ்டம், சில பேமெண்ட்டை இந்த ஆப் வழியாகவே நம்ம பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் மூலமாக வெளிநாட்டவர் ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டியது என்னென்னா, அப்சர்வ் அக்கௌண்ட்டை எப்போதுமே அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பரை ஆக்டிவாக வச்சுக்கோங்க. இகாமா எக்ஸ்பைரி டேட்டை ரெகுலராக செக் பண்ணுங்கள். உங்கள் ஸ்பான்சரை மட்டும் நம்பி இருக்காம உங்களுக்குன்னு தனிப்பட்ட அப்சர்வ் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. சவுதி கவர்மெண்ட்டோட ஆன்லைன் சர்வீஸை யூஸ் பண்ண கற்றுக்குங்க. இந்த அப்டேட் வெளிநாட்டவர் ஒவ்வொருவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.